டி.எஸ். பாலையா தூத்துக்குடி மாவட்டம் சுண்டங்கோட்டை என்னும் சிற்றூரில் 1914ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 23ஆம் நாள் பிறந்தார். இவர் பிறந்தபோது சுண்டங்கோட்டை திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்ததால் திருநெல்வேலி சுப்பிரமணியம் பிள்ளை பாலையா என்று அழைக்கப்பட்டார். அதுவே பின்னாளில் சுருக்கமாக டி.எஸ். பாலையா என்றானது. சிறு வயதில் சராசரிக்கும் சற்று குறைவான உயரம் இருந்த இவர் சக நண்பர்களின் கிண்டல்களுக்கு ஆளானார். இதுவே பின்னாளில் இவரை புகழுக்கும் கைத்தட்டல்களுக்கும் ஏங்க வைத்தது. 6ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த போது தூத்துக்குடியில் நடந்த சர்க்கஸ் ஒன்றை பார்க்க சென்றார். அந்த சர்க்கஸில் வித்தை காட்டியவர்களுக்கு கிடைத்த கைத்தட்டல்களையும் பாராட்டுகளையும் பார்த்த இவர், நாமும் இந்த சர்க்கஸில் சேர்ந்து வித்தை காட்டினால் நமக்கும் கைத்தட்டல்கள் கிடைக்கும் என்று நினைத்து சர்க்கஸ் நடத்தியவரிடம் சென்று வேலை கேட்டார். பாலையாவின் தோற்றத்தை பார்த்து சிரித்த அவர், உனக்கு வேலை தர முடியாது என மறுத்துவிட்டார். எப்படியாவது சர்க்கஸில் சேர்ந்து விட வேண்டும் என்று நினைத்த பாலையா தனது நண்பர் ஒருவரிடம் ஆலோசனை கேட்டபோது, ஓ சேரலாமே, எனக்கு தெரிந்தவர் மதுரையில் சர்க்கஸ் கம்பெனியில் வேலை செய்கிறார், அவரிடம் சொல்லி உன்னை சேர்த்துவிட சொல்கிறேன். ஆனால் அதற்கு ஆகும் செலவை நீதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பணத்தை கொண்டு வா, நாம் இருவரும் மதுரைக்கு செல்லலாம் என்றார். பாலையா தான் சேமித்து வைத்திருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு வீட்டில் யாரிடமும் சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறி தன் நண்பருடன் மதுரைக்கு ரயில் ஏறினார். மதுரைக்கு வந்திறங்கிய பாலையாவை அங்கும் இங்கும் அலையவிட்ட அந்த நண்பர், நான் சொன்னவர் மதுரையில் இல்லை, மானாமதுரையில் இருக்கிறார் என்று மீண்டும் ஒரு பொய்யை சொல்லி பாலையாவுடன் மானாமதுரைக்கு பஸ் ஏறினார். மானாமதுரைக்கு வந்தபோது இரவாகி போனதால் அங்கிருந்த பிளாட்பாரத்திலேயே இருவரும் தூங்கிவிட்டனர். விடிந்ததும் எழுந்து பார்த்த பாலையாவுக்கு அதிர்ச்சி. அங்கு நண்பனும் இல்லை, தன் பாக்கெட்டில் பணமும் இல்லை. பின்பு சாலைகளில் சுற்றித் திரிந்த இவர் கடைசியில் சாப்பாட்டு கடை ஒன்றில் வேலைக்கு சேர்ந்தார். அதன் பிறகு சம்பளம் அதிகம் கிடைத்ததால் கசாப்பு கடை ஒன்றில் வேலை செய்து வந்தார். மதுரையில் நிறைய நாடக கம்பெனிகள் செயல்பட்டு வந்ததால் தினமும் நாடகம் பார்க்க சென்றார். அங்கு நாடக நடிகர்களுக்கும் கைத்தட்டல்கள் கிடைத்ததை பார்த்த பாலையா, சர்க்கஸில் சேர முடியாவிட்டால் என்ன, நாடகத்தில் சேர்ந்து கைத்தட்டல் வாங்கலாம் என முடிவெடுத்தார். மதுரையின் பிரபலமான ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியில் இருந்து விலகிய சிலர் பாலமோகன சங்கீத சபா என்ற புதிய நாடக கம்பெனி ஒன்றை ஆரம்பித்தனர். புதிய கம்பெனி என்பதால் பாலையாவை அவர்கள் சேர்த்து கொண்டனர். கந்தசாமி முதலியார் என்பவர் இவருக்கு நடிக்க கற்றுக் கொடுத்து பாலையாவை 15வது வயதில் நாடக மேடையில் ஏற்றினார். கந்தசாமி முதலியாரின் சிபாரிசார் எல்லிஸ் ஆர் டங்கன் இயக்கிய சதிலீலாவதி என்ற படத்தில் வில்லனாக அறிமுகம் ஆனார். எம்ஜிஆரே அந்த படத்தில் சிறு வேடத்தில் நடித்த போதும் பாலையா அறிமுகமான முதல் படத்திலேயே வில்லனாக நடித்தார் என்பது ஆச்சரியமான ஒரு உண்மை. எம்ஜிஆர், எம்.கே. ராதா, என்.எஸ். கிருஷ்ணன், டி.எஸ். பாலையா, கே.ஏ. தங்கவேலு என அனைவரும் அறிமுகமானது சதிலீலாவதி என்ற படத்தில்தான் என்பது வியப்பூட்டும் ஒரு உண்மை. 1940ஆம் ஆண்டு கோவையைச் சேர்ந்த பத்மாவதி என்பவரை திருமணம் செய்த இவர் அடுத்த ஆண்டே லீலாவதி என்பவரை 2வதாக திருமணம் செய்தார். நவநீதம் என்பவரை 3வதாக திருமணம் செய்த பாலையா 7 குழந்தைகளுக்கும் தந்தையானார். 1945ஆம் ஆண்டு வாழ்க்கையில் விரக்தி ஏற்பட்டு பாண்டிச்சேரிக்கு சென்று சாமியாராகிவிட்டார். மாடர்ன் தியேட்டர் டி.ஆர். சுந்தரம் படப்பிடிப்புக்காக அந்த வழியாக காரில் சென்றபோது சாமியாரை எதேச்சையாக பார்த்து, யார் இந்த சாமியார், பாலையா மாதிரி இருக்கே என்று உற்று பார்த்த இவருக்கு அதிர்ச்சி. அது டி.எஸ். பாலையா தான் என்பதை அறிந்த அவர் காரில் ஏற மறுத்த பாலையாவை வற்புறுத்தி ஏற்றி தனது அடுத்த படமான பர்மா ராணி என்ற படத்தில் நடிக்கவும் வைத்தார் என்பது விசித்திரமான ஒரு உண்மை. சித்ரா, செண்பகவல்லி, வெறும் பேச்சல்ல போன்ற படங்களில் கதாநாயகனாக நடித்த டி.எஸ். பாலையா வெறும் பேச்சல்ல என்ற படத்தில் பாலையாவுக்கு ஜோடியாக பத்மினியே நடித்தார் என்பது சுவாரஸ்யமிக்க ஒரு உண்மை. அதோடு தான் கதாநாயகனாக நடித்த படங்களில் எல்லாம் தன் சொந்த குரலில் பாடி நடித்தார் என்பதும் பெருமைமிக்க ஒரு உண்மை. அன்றைய காலத்தில் புகழ்பெற்ற ஆங்கிலேய இயக்குனர் எல்லிஸ் ஆர் டங்கன் "நோ ஒன் கேன் ரீப்ளேஸ் பாலையா" என்று பெருமையுடன் சொன்னார். அந்த சொல் 100 ஆண்டுகளை கடந்தும் இன்றும் அப்படியே இருக்கிறது என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை. பாலையா சென்னையில் வசித்தபோது அவர் வசிக்கும் தெருவில் யாராவது சுற்றி கொண்டிருந்தால் துப்பாக்கி ஏட்ரா என்று ஆவேசம் அடைவார். வில்லனாக, ஹீரோவாக, காமெடியனாக என எதை கொடுத்தாலும் தனக்கென ஒரு தனி முத்திரையுடன் இவர் பேசும் வசனங்களும் இவரின் உடல் வாகும் என்றும் நம் மனதில் நிலைத்து நிற்கும்.
பாலையா பற்றிய வாழ்க்கை குறிப்பை நூற்றாண்டு கண்ட டி.எஸ். பாலையா என்ற பெயரில் திருநின்றவூர் சந்தானகிருஷ்ணன் என்பவர் எழுதியுள்ளார். 36 வருடங்களில் சுமார் 146க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து தமிழ் திரை உலகில் 100 ஆண்டுகளை கடந்தும் இவரின் இடத்தை இன்னொருவரால் நிரப்ப இயலாத நடிகராக வாழ்ந்த டி.எஸ். பாலையா உடல் நலம் குன்றி சென்னையில் டி.நகரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் 1972ஆம் ஆண்டு தனது 58வது வயதில் காலமானார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.